ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் பாக்கியலட்சுமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், கடக ராசியில சூரிய பகவான் அமர்ந்தா அவர் என்ன பலன்களை அங்க கொடுப்பாரு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். கடக ராசியில சூரிய பகவான் அமர்ந்திருக்கவங்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரகாசமான ஒளி பொருந்திய ஒரு தேஜஸான ஒரு முகமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். கடக ராசிக்கு அதிபதி சந்திர பகவான், சூரியன் ஒரு ஒளி கிரகம். இவங்க இரண்டு பேருமே ஒரு ஒளி கிரகங்களா செயல்படுறாங்க. அப்பேற்பட்ட ரெண்டு பேரும் ஒரு இணையக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கடக ராசியில சூரிய பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும்? நல்ல ஒரு பிரகாசமா இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நல்ல ஒரு பிரகாசமான ஒளி பொருந்திய முகமா அவங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடினத்தன்மையான ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பேச்சா இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். நல்ல ஒரு சுறுசுறுப்பானவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு வேலையும் இன்னைக்கு நினைச்சோடனே முடிக்கணுங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட இருக்கும். நாளைக்கு செஞ்சுக்கலான்னு தள்ளி போடவே மாட்டாங்க. சுறுசுறுப்பான ஒரு நபராக இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஜோதிட வல்லுநர்களாக இவங்க இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்கு வியாதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொண்டை சம்பந்தமான, முதுகு தண்டுகுடம் சம்பந்தமான, மார்பகம் சம்பந்தமான வியாதிகள் இவங்க வாழ்நாளில் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மருந்து மாத்திரைகள்லாம் நல்லா விரும்பி எடுத்துக்குவாங்க. அதுல எல்லாம் எந்த ஒரு தடையும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நல்ல மருந்து மாத்திரை எடுத்துக்கிறதுல விருப்பம் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க கோவிலுக்கு தீர்த்த யாத்திரைகள் போகிறது, கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதுல ரொம்ப அதிகமான ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்மளோட சுதந்திரத்தை பறிக்காமல் இருக்கிற வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அதில் யாராவது கேள்வி கேட்குறதோ இடைஞ்சல் பண்ணுறதோ இருந்தாங்க அப்படின்னா அந்த உறவை அதோட கட் பண்ணி விட்டுருவாங்க. தன்னுடைய சுதந்திரத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு நபராக அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த கடகராசியில் சூரிய பகவான் அமர்ந்திருப்பவங்களுக்கு பலனாக நம்ம எடுத்து சொல்லலாம். நன்றி, வணக்கம்.